பிரைஸ் லார்ட். நான் பாஸ்டர் ரோஷன் ஷேன். அற்புதங்கள் ஆயிரம் என்ற இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள்ள மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு மருத்துவர் என்னை பார்த்து ஒரு நாள் சொன்னார், உனக்கு ஆண்மை இல்லை, உன்னால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது. என் மனைவியை அழைத்து அந்த மருத்துவன் சொன்னார், இவனை டிவோர்ஸ் செய்துவிட்டு உங்கள் வாழ்க்கையை பார்த்து போங்க, இவனால் குழந்தை பிறப்பை உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுக்க முடியாது அப்படின்னு. இந்த சாட்சியுள்ள வாழ்க்கையில் அந்த மருத்துவன் எங்களுக்கு அந்த வார்த்தையை சொல்லி 3 வருடத்தில் எந்த மருத்துவமும் பார்க்கல, எந்த மருத்துவரிடத்திலும் அப்புறம் போகல, எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கலை, குழந்தை பிறப்பதற்கான எந்த ஃபெர்டிலிட்டி காரியங்களையும் உலக பிரகாரமாக டெஸ்ட் டியூப் பேபி என்ற காரியங்களை ட்ரை பண்ணலை. ஆனால் தேவன் அவன் வார்த்தையை பொய்க்கும்படிக்காய் எங்களுக்கு இன்றைக்கு ஆவிலான் என்ற பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறார். இதை குறித்து தான் இந்த காணொலியில் உங்களோடு பேசவிருக்கிறேன். ஒருவேளை இந்த காணொளி உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று நீங்கள் விரும்பினால் தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க காணொளிக்குள்ள போகலாம். ரெண்டாயிரத்தி 21 கொரோனா காலகட்டத்தில் நான் திருமணம் செய்து கொண்டேன். அந்த திருமண வாழ்க்கை மிகுந்த கண்ணீர் நிறைந்ததாக இருந்தது. என்ன காரணம் என்றால், ஒரு ஊழியன் அடையாளத்தை தேடிக்கொண்டிருக்கிற நாட்களில், அங்கீகாரம் இல்லாமல் இருக்கிற நாட்களில் அவனுடைய உணவும் அவனுடைய வீட்டின் தேவையும் சந்திப்பது மிகவும் கடினம். தேவனிடத்தில் ஜெபிப்பதும் உபவாசிப்பதும் மாத்திரம்தான் வாழ்க்கையாக இருந்துச்சு. அங்கே சில ஊழியங்கள், கிடைத்த ஊழியங்களை செய்து கொண்டும் சில இடங்களுக்கு போய் தேவனுடைய தரிசனங்களை வெளிப்படுத்தி கொண்டும் வந்தோம். பெரிய பிரபலம் அடைவதற்கான சூழ்நிலை கிடையாது, பெரிய அங்கீகாரம் கிடைக்காது. ஏன்னா எல்லா இடத்தையும் ஷட் டவுன் ஆயிருந்துச்சு. இப்படிப்பட்ட நாட்களில் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் நான் ஒரு புதிதாக திருமணமாய் கூட்டி வந்த அந்த பெண்ணுக்கும் என்னால் சரியாக கூட உணவு கூட அளிக்க முடியல. ஒரு வாடகை வீடு, அந்த வாடகை வீட்டை கூட நான் எடுத்தது அந்த பெண்ணினுடைய பணத்தில்னா உங்களால் நம்ப முடியுமா? முதலிலே பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு வரும்பொழுது நான் என்னுடைய வேலை, என்னுடைய தொழில், என்னுடைய இன்ஸ்டிடியூஷன், என்னுடைய ஸ்கூல் எல்லாவற்றையும் விட்டுட்டு தான் ஆண்டவருக்காக ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து, அதற்கு பிறகு 1.5 ஆண்டுகள் கழித்து நான் தேவனுக்காக அந்த இடத்திலிருந்து கடந்து கோயம்புத்தூர் வந்துட்டேன். வந்ததுக்கு பிறகு நான் சந்தித்த பாடுகள் அதிகம். நான் வரும்பொழுது நான் என்னுடைய மனைவியின் இடத்துல தான் ஒரு 25,000 ரூபாய் கடன் கொடுங்க, நான் அங்கே போய் வீடு வாடகை அட்வான்ஸுக்காக கொடுக்கணும்னு சொல்லி வாங்கிவிட்டு வந்தேன். இப்படி தான் எங்களுடைய வாழ்க்கை கோயம்புத்தூரில் தொடங்கிச்சு. அதுக்கு பிறகு ஊழியம் மெதுவாக வளர ஆரம்பித்தது. தமிழ்நாடு முழுவதும் ஆவியானவர் எங்களை கூட்டி போனார், நிறைய காரியங்களை எங்களுக்கு காட்டினார். இந்த சூழ்நிலையில் திருமணமாகி 1 வருடம் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னுடைய மனைவி திருமணத்துக்கு பிறகு என்னோட ஊழியத்துக்கு வந்து கொண்டிருந்தார். அடிக்கடி அவருக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருந்தது. அது மாத்திரமல்ல, அவங்களுக்கு பர்சனலாக சில பிரச்சனைகள் இருந்திருக்கு. அது திருமணத்துக்கு பிறகு அவர்களுக்கு வந்தது. பிசிஓடி அப்படின்ற ப்ராப்ளம், தைராய்டுன்ற ப்ராப்ளம், இதெல்லாம் திருமணத்துக்கு பிறகு வந்த சில பிரச்சனைகள். ஆங்ஸைட்டி ப்ராப்ளம். 5 மாதங்களுக்கு பிறகு ஜனங்களால், விசுவாசிகளால் ஒரு புரளியான வார்த்தைகள் பேசப்பட்டு வருவதை என்னுடைய மனைவி என்னிடத்துல சொன்னாங்க. என்னன்னா, உங்களுக்கு இன்னுமே குழந்தை இல்லைன்னு. அப்போ நான் என்னுடைய மனைவி கிட்ட சொன்னேன், அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற, அதை பற்றி ஆண்டவரில் கவலைப்படணும், நம்ம ஊழிய காரியத்தை பார்க்கலாம். ஏன்னா நான் ஊழியத்தில் நம்ம முன்னேறணும், ஒரு உயர்வை கண்டடையணும், ஊழியத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுன்னு நான் அடர்த்தி கொள்வேன். அவர்களை திட்டுவது வழக்கம். இப்படி நாட்கள் கடந்து போனது. 2 வருடங்கள், 3 வருடங்கள். 3 வருடத்துக்கு பிறகு என்னுடைய குடும்பத்தினரும் அவரை ரொம்ப குற்றப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்னுடைய குடும்பத்தினருடைய வார்த்தைகள், இப்படிலாம் நிறைய குற்றப்படுத்தும் வார்த்தைகள் வந்து கொண்டு இருக்கும் பொழுது என்னுடைய மனைவி என்னிடத்துல ஒரு நாள் கேட்டாங்க, நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க, ஆனாலும் நம்ம வேணால் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப தாழ்மையாக மனஸ்தாபத்தோடு கேட்குறாங்க. அப்போ நான் அவங்கள பார்த்து சிரித்தபடி நான் பேசாமல் அமைதியாக இருந்துட்டேன், ஜெபித்தேன், அவ்வளோதான். அதற்கு பிறகு எனக்கு பர்சனலாக ஒரு நாள் யூரின் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, யூரின் டியூப்பில் இன்ஃபெக்ஷன். அப்போது அருகில் இருக்கிற ஒரு மருத்துவர் இடத்துல போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அப்போ அந்த மருத்துவர் இடத்துல போய் என்னுடைய யூரின் இன்ஃபெக்ஷனுக்காக நான் ட்ரீட்மெண்ட் எடுக்க போயிருந்தேன். அப்போ அந்த ட்ரீட்மெண்ட்டை என்னுடைய பிளட் டெஸ்ட்லாம் ரிப்போர்ட்டில் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. எல்லாத்தையும் போய் எடுத்துகிட்டு போய் கொடுத்தோன்னே எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த மருத்துவர் என்ன சொன்னார்னா, எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லி என்னுடைய மனைவியை அழைத்து என்னுடைய மனைவியின் இடத்துல சில காரியத்தை பேசிவிட்டு, அதுக்கப்புறம் என்னுடைய மனைவி துக்க முகத்தோடு வெளியில் வந்துட்டு சரி போகலான்னு வந்துட்டாங்க. எனக்கு அவங்க உள்ளே என்ன பேசுனாங்கன்னு தெரியல. நான் என் மனைவியின் இடத்துல கேட்கல, வந்தாச்சு. அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் எனக்கு பலன் அடித்தது, எனக்கு குணமாச்சு, யூரின் இன்ஃபெக்ஷன் குணமாயிடுச்சு. அதுக்கு பிறகு சில நாட்கள் என்னுடைய மனைவி இந்த காரியத்தை என்னை தவிர என்னுடைய குடும்பத்தினரிடத்திலையும், என்னுடைய சகோதரி, அதாவது என்னுடைய சகோதரனுடைய மனைவி இடத்துலையும் சொல்லியிருப்பதை எனக்கு தெரியாது. அப்போது
அதற்கு பிறகு எல்லாருமே என்னை ஒரு மாதிரி பார்வையில் பார்ப்பதும், என்னிடத்தில் நான் என்ன நடக்கிற அந்த நடக்கையில் மாற்றத்தையும் என்னால் உணர முடியுது. ஆனால் அங்கு மருத்துவர் என்ன சொன்னார்ன்றதை என் மனைவி என்கிட்ட சொல்லவே இல்லை, மறைச்சிட்டாங்க. 5 மாதம் போது ஒரு நாள் என்னுடைய மனைவி வந்து சொன்னாங்க, என்னை எல்லாரும் அசிங்கப்படுத்துறது தான் உங்களுக்கு சந்தோஷமா? நீங்கள் ஏன் கொஞ்சம் இறங்கி வர மாட்டேன்றீங்க? நமக்குன்னு ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னா இப்படி நமக்கு அவமானம் வருமா? அந்த விசுவாசிகள் பேசுகிறாங்க, ஜெபம் போகிற இடத்துல பேசுகிறாங்க, ஊழியக்கார அற்புதம் செய்கிற தனக்கே தன்னால் ஒன்றும் செய்ய முடியலன்னு அருவருப்பாக பேசுகிறாங்க, அசிங்கமாக பேசுகிறாங்க, குடும்பமே பேச ஆரம்பிக்குது அப்படின்னு அழ ஆரம்பித்தாங்க. நான் சொன்னேன், ஆண்டவர் கொடுத்தாலே ஒழிய யாராலையும் கொடுக்க முடியாது, நீ ஏன் கவலைப்படுறேன் கேட்கல. நீங்கள் கட்டாயமாக வரணும் அப்படின்னு மிகுந்த வேதனையோடு அவர்கள் சொன்னாங்க. சரி, மேட்டுப்பாளையத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு என்னை அழைத்து சென்றாங்க. அழைத்து செல்லும் பொழுது நான் சொன்னேங்க, பார், ஐ வில் நெவர் கம் டு த டாக்டர். நீ டெஸ்ட் பண்ணுறியா போய் டெஸ்ட் பண்ணிக்க, நீ பார்க்குறியா பார்த்துக்க. அவங்க போய் பார்த்தாங்க, விசாரித்தாங்க. அந்த டாக்டர் ரூம்லேருந்து வெளியில் வந்துட்டு, டாக்டர் உங்களை ஒரு நிமிஷம் கூப்பிட்றாங்க, வரீங்களா? ஐ வெண்ட் இன்சைட். ஷீ செட், உட்காருங்க. எங்கள் ஹாஸ்பிட்டலில் 100% ரிசல்ட் வந்திருக்கு. 3 months நாங்கள் சொல்கிறது ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா 100% உங்களுக்கு குழந்தை பிறக்கும், சந்தோஷமாக இருக்கலாம். உங்கள் மனைவி எல்லாம் சொன்னாங்க, நிச்சயமாக டெஸ்ட் டியூப் மூலமாக நிறைய சக்ஸஸ் ரேட்டை நாங்கள் கொடுத்துருக்கோம். இது ஒரு பேக்கேஜ், 3 lakhs 3.5 lakhs ஆகுது. இந்த பேக்கேஜை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். எல்லா ஃபார்மாலிட்டிஸும் நீங்கள் பண்ணிடுங்க. அந்த ஃபீஸ் எவ்வளோ கட்டணும்னு கட்டிக்கிங்க. நாங்கள் என்னென்ன சொல்கிறோமோ அதை கரெக்டாக கடைப்பிடிக்கணும்னு. வென் ஷீ இஸ் டெல்லிங் திஸ், அந்த டாக்டர் என்னோட சொல்லி கொண்டு இருக்கும்போது நான் அப்படின்னு சிரித்த முகமாக பார்த்துட்டு இருந்தேன். ஐ தாட், நான் யோசிக்கிறேன், அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் அப்செட் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு குழந்தை இல்லாதவர்கள் வந்தால் எப்படி வருவாங்க? சோகமாக, அப்செட்டாக, அவமானமாக, கடவுளை போல் டாக்டரை பார்ப்பாங்க. ஆனால் நான் அப்படி பார்க்கல. நான் சிரித்த முகத்தோடு அவங்க சொல்லும் பொழுது என் மனசுக்குள்ளே நான் சிரித்து கொண்டு இருந்தேன். என்னை உடனடியாக என்னுடைய சிரித்த முகத்தை பார்த்தோன்னே அவங்க கேட்டாங்க, வாட் யூ டூ, நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஐ செட், ஐ எம் அ பாஸ்டர். நான் ஒரு ஊழியக்காரனோன்னே அடுத்த நிமிஷம், சரி நீங்கள் கொஞ்சம் வெளியே போங்க, நாங்கள் உங்கள் மனைவி கிட்ட பேசிக்கிறோன்ட்டாங்க. அடுத்த ஒரு வார்த்தையிலே பேசிட்டு வந்தாங்க. என்னுடைய மனைவி வந்தாங்க, சொன்னாங்க ஒரு 3 lakhs செலவாகும் அப்படின்னு. ஆனால் 100% சக்ஸஸ் ரேட் கொடுத்துருக்கிற ஹாஸ்பிட்டல் எதுன்னு நான் அவங்கக்கிட்ட சொன்னேன். அடுத்த நிமிஷம் சொன்னேன். அடுத்த வார்த்தை என்னென்னா, 3 ரூபா கூட செலவு பண்ண மாட்டேன். நாட் ஈவன் 3 rupees, 3 lakh வரைக்கும் எதுக்கு போகிறேன், 3 ரூபா கூட செலவு பண்ண மாட்டேன். ஆமென்னு சொல்லிட்டு வந்துட்டேரு, ஆண்டவர் கொடுப்பார். அதற்கு பிறகு என்னுடைய மனைவிக்கு எனக்கு சின்ன மனஸ்தாபம் ஏற்பட ஆரம்பிக்குது. இந்த காரியத்தில் நான் வளைந்து கொடுக்கல, தேவன் செஞ்சாலே நிலைக்கும் சொல்லிட்டு வந்துட்டேன். அதை அவர்களால் அக்செப்ட் பண்ண முடியல. அதே சமயத்தில் கிறிஸ்தவர் என்பதனால அதை அக்செப்ட் பண்ணாமலையும் இருக்க முடியல. இப்படி அனலும் குளிரும் இல்லாத ஒரு சூழ்நிலை, ஒரு பெண்ணாக அவங்க உணர்கிற உணர்வு. நிறைய பேர் என்கிட்ட நேரடியாக திட்டுறதோ அவமரியாதையை பேசுறதோ வைக்க மாட்டாங்க, அவங்க கிட்ட பேசுறது வழக்கம், விசுவாசிங்க. இப்படி தான் நாட்கள் கடந்து போச்சு. கடந்து போகும்போது முதல் முறை நான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் 2 நாள் கழித்து அவங்க சொன்னாங்க, ஒரு சின்ன சண்டை நடக்குது வீட்டுக்குள்ளே. சொன்னாங்க, உங்களுக்கு தெரியுமா, சும்மா இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த டாக்டர் உங்களை விட்டு போன்னு சொன்னான், என்ன அவன் கூட வாழாதேன்னு. நான் திடீர்னு ஒரு சண்டையில் இந்த வார்த்தை பேசும்பொழுது ஒரு ஊழியனாக என்னுடைய இருதயம் எவ்வளவு வலிச்சிருக்கும். நான் என்ன இவன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு, எதனால் அப்படின்னு நான் அதை கேட்கும் பொழுது சொல்கிறாங்க, உனக்கு ஆண்மையே இல்லையா, உன்னால் குழந்தை பிறப்பே கொடுக்க முடியாதான், உன்னோட வாழ்வது வேஸ்ட், இவனை விட்டு நீ போயிரு, இன்னொரு கல்யாணம் பண்ணி நல்லா சந்தோஷமா இருன்னு அந்த டாக்டர் சொன்னார். ஆனாலும் நான் உங்க கூட இருக்கேன், என்னையா நீ திட்டுற அப்படின்ட்டாங்க. முறை என் கண்கள் கலங்கிருச்சு. அப்போ அன்னைக்கு அந்த டாக்டர் அதுதான் பேசினாரா? அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துட்டு எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல. ஒரு மனைவி யாரோ ஒருவருடைய வார்த்தையில் ஒரு கணவனை ஆண்மை இல்லாதவன், குழந்தை பிறக்க தகுதி இல்லாதவன் சொல்லும் பொழுது அந்த வழி. அமைதியில் உட்காந்தேன். என்னிடத்துல சண்டை போட்டுட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. சில நாட்களுக்கு பிறகு ஒரு 2 வாரத்துக்கு பின் திரும்ப வந்தாங்க. மறுபடியும் அந்த சமாதான சூழ்நிலை வருது. இந்த காரியம் நான் மறந்து போனாலும் என்னுடைய இருதயத்திற்குள்ள அவங்க கடந்து போனதுக்கு பிறகு ஒரு நாள் அதிகாலையில் இந்த ஊழியத்தை குறித்து ஒரு பாரம் வருது. கடந்த 6 வருஷமாக ஆண்டவர் இந்த ஊழியத்தை தமிழ்நாடு முழுவதும் சுற்றி 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 ஓட வச்சார். ஆனால் இந்த ஊழியத்தில் யாரை கூட்டிகிட்டு வந்து நான் ட்ரெயின் பண்ணி நிறுத்தினாலும் ஓடிடுறாங்க, உண்மை இல்லாமல் இருக்காங்க, விழுந்து போகிறாங்க. ஈவன் என்னுடைய மனைவியை நிறுத்தினாலும் அவர்கள் கூட இந்த உலக கிரியைகளுக்கு வஞ்சிக்கப்படுறாங்க, என் குடும்பத்தார் வஞ்சிக்கப்படுறாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் ஒரு நாள் அதிகாலையில் இந்த ஊழிய காரியங்களை விசாரிக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு கொடுத்துருந்தேன். அவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையில் இந்த ஊழியத்தை தூஷணமாக ஏளனமாக நினச்சிட்டாங்க.
அந்த கண்ணீரோட அன்றைக்கி உபவாச ஜெபம், வெனஸ்டே உபவாச ஜெபம் இன்னைக்கு அதை நடத்துகிற பொறுப்பு கொடுத்துருந்தேன். உதாசீனம் பண்ணிட்டாங்க. இப்போ நான் தான் நடத்தணும். காலையில் எழுந்துச்சி 6 மணிக்கு எழுந்துச்சேன். முழங்கால் படிட்டு கண்ணீரோட ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே உம்முடைய கண்களுக்கு முன்பதாக நான் உண்மையாக தான் ஊழியம் செஞ்சேன். எல்லாத்தையும் அந்த ஊழியத்தில் வளர்த்தெடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த உலக கிரியை காரியங்கள் இவர்களெல்லாம் பிரிஞ்சு போகவும் சண்டையிடவும் செய்தேன். நான் என்ன ஆண்டவரே செய்வேன்னு கேட்டேன். அப்படி கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது என்னை அறியாமல் ஒரு வார்த்தையை சொன்ன, ஆண்டவரே இந்த ஊழியத்தை நான் எத்தனை பேரை ட்ரெயின் பண்ணாலும் யாருமே உண்மையாக இருக்க மாட்டாங்க. நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தா, அந்த ஆண் குழந்தையை நான் இந்த ஊழியம் செய்ய உமக்கே நான் கொடுக்கிறேன். இதை நான் உண்மையாக என்னுடைய இருதயத்திலிருந்து சொன்ன வார்த்தை. ஏன்னா இந்த ஊழியத்தை நடத்த ஒருவன் இல்லை, இந்த ஊழியத்தை எடுத்து கொண்டு போக எல்லாருமே என்னை கைவிடுறாங்க. அந்த சூழ்நிலை இந்த ஊழியம் செய், நீர் எனக்கு கொடுத்தால் அந்த குழந்தை உமக்கே நேர்ந்து விடுகிறேன். இந்த நேர்ந்து விடுகிறேன்ற வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். ஜெபித்து விட்டு கண்ணீரோடு தொடச்சிட்டு வந்துட்டேன். என்னிடத்துல சண்டையிட்டு போன என்னுடைய மனைவி அதற்கு பிறகு 1 வாரம் கழித்து எங்களுக்குள்ள சமாதானம் வருது. வந்து என் வீட்டுக்கு திரும்ப வரான். திரும்ப வந்து எங்களுக்குள்ள மறுபடியும் அந்த சமாதானம் கிடைக்குது. கிடைக்கும் பொழுது ஒரு நாள் அதிகாலையில் 6 மணிக்கு வந்து என்னை எழுப்புறான். என்னை எழுப்பும் பொழுது நான் எழுந்து விட்டு நான் என்னன்னு கேட்டேன். ஒரு கார்டு, வெள்ளை கலராக ஒரு கார்டு, இந்த மாதிரி ஒரு கார்டு நீட்டினாங்க. இப்படி ஒரு கார்டு இப்படி நீட்டினாங்க. அப்போது அப்படி நீட்டும் போது நான் என்ன நினச்சேன்னா, இந்த சுகர் டெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு கார்டு இருக்கும். ஒரு வேளை இவளுக்கு சுகரும் வந்துடுச்சோ அப்படின்னு நினச்சிட்டு, என்னது இது சுகர் டெஸ்ட் பண்ணுற கார்டா, என்ன ஆச்சு? இப்போ அவங்க சொன்னாங்க, இங்கே பாருங்கள் இதில் வந்துட்டு ப்ளூ லைன் வந்திருக்கு. அப்போ கேட்டேன், என்ன ப்ளூ லைனில் என்னது, அது என்னது இது? லைன் வந்திருக்குன்னா குழந்தை வந்திருக்குன்னு அர்த்தம் அப்படின்றாங்க. ஒரு அதிகாலையில் நான் எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல. அவங்க கிட்ட சொல்லிவிட்டு டீயை என்கிட்ட கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நான் ஜெபித்த அந்த ஜெபத்தை சில நாட்களுக்கு முன் நினைவு கூறுறேன். நீர் ஒரு ஆண் குழந்தையை கொடுத்த உமக்கே நேர்ந்து விடுறேன் ஆண்டவரே. அது நடந்து கொண்டு இருக்குன்றது எனக்கு தெரியும், ஆனால் நான் யாருக்கிட்டையும் சொல்லலை. அதன் பிறகு நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, உங்கள் மனைவி கர்ப்பமடைந்து 2 மாதங்கள் ஆயிருக்கு, 2 months. என்னிடத்துல சண்டையிட்ட பிறகு அவர்கள் சில தவறான காரியங்களை செஞ்சுருக்காங்க. அந்த 2 மாதத்தில் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்கே வீட்டுக்கு போய் அவங்களுக்கு பீரியட்ஸ் வரலன்னொன்னே அங்கே இருக்கிற மருத்துவர் இடத்துல கன்சல்ட் பண்ணி பீரியடுக்காக டேப்லெட் வாங்கி கண்டினியூஸாக போட்டிருக்காங்க. அவங்களுக்கு தெரியல ஷீஸ் ப்ரெக்னென்ட்னு சொல்லி. கிட்டத்தட்ட 1 ஸ்ட்ரிப்பு போட்டிருக்காங்க. தன்னுடைய வயிறு கொஞ்சம் ஒரு மாதிரி ஊதுன மாதிரி இருக்குன்ட்டு நல்லா துணியை கட்டி குதிச்சு எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க, எப்படியாவது ஸ்லிம் ஆகணும்னு சொல்லி. பப்பாயா அந்த ஃப்ரூட்டெல்லாம் நிறைய சாப்பிட்ருக்காங்க. கடைசியாக நான் அவங்கள கூட்டிகிட்டு வரும்பொழுது வண்டியில் வேகமாக ஹம்புலெல்லாம் குதிச்சு ஓட்டிலாம் கூட்டிகிட்டு வந்தேன். ஒரு மரணம் எங்கள் வீட்டில், ஒரு சொந்தங்களுக்கு மரணம். அந்த மரணத்துக்கு பெரிய படிக்கட்டு ஏறி இறங்கினேன். இத்தனை காரியங்களுக்கு பிறகு என் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் திடீர்னு ஏதோ ஒரு இதில் அவங்க டெஸ்ட் பண்ணும்பொழுது அவர்கள் கர்ப்பம் அடைந்திருப்பதை தெரிந்து கொள்ளும் பொழுது தேவன் இத்தனை தடைகளுக்கு பிறகும் அந்த எதுவுமே ஆகாதபடிக்கு தேவன் காத்திருக்கிறார். எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம். பீரியடுக்கு இத்தனை டேப்லெட் போட்டு எப்படி அந்த கர்ப்பம் கலையில? கொஞ்சம் ஷேக்கானாலும் ஆடிடுமே, கொஞ்சம் இத்தனை பிரச்சனை இருக்குன்னு சொல்லி இந்த காலகட்டத்தில் என் மனைவியை கர்ப்பம் அடைகிறார். கர்ப்பமடைந்த அந்த நாட்களை குறித்து நான் இன்றைக்கும் தேவனிடத்தில் ஸ்தோத்திரம் சொல்கிறேன். அதே சமயத்தில் கர்ப்பமடைந்த என்னுடைய மனைவிக்கு ஒரு நாளும் நல்ல உணவு கொடுத்தது நான் இல்லை. ஏன்னா ஊழியம் இல்லாத நாட்கள் கஞ்சி தண்ணி சோறுக்கு தயிர் ஊற்றி தான் சாப்பிடுவோம். பெரிய உணவு கொடுக்கல. இன்றைக்கி என்னுடைய பிள்ளை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்த பிள்ளையை நான் பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு நிச்சயமாக தோணும், வெறும் கஞ்சியும் தண்ணியும், சோறு வடித்த தண்ணியும், சோறில் தயிர் ஊற்றி தண்ணி ஊற்றி தான் சாப்பிட்டோம். ஏன்னா பணம் இருக்கலை கையில். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு ஆக்சிடெண்ட்டை குறித்து. ஒருவேளை அந்த காணொலியை நீங்கள் பார்க்கலன்னா 7வது மாதம் ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது. அந்த காணொலியை பார்க்கலன்னா இதோ இங்கே லிங்க் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இப்படி அந்த குழந்தை பிறப்பை குறித்து இந்த உலகம் முடியாதுன்னு சொல்லி அவமரியாதை செய்தது, அள வைத்தது, கேவலப்படுத்தினது. ஆனால் நான் நம்பின தேவனோ கைவிடவில்லை. ஹல்லேலூயா. இல்லாததையும் செத்ததையும் மக்கி போனதையும் உயிரோடு என் தேவனால் எழுப்ப முடியும். இது ஒரு வேளை பார்த்து கொண்டிருந்தீர்களானா, இந்த உலகத்தில் ஒரு வேளை உங்களுக்கு இல்லை, இந்த நோய் வந்துருச்சு, சரியாகாது, குணமாகாது, முடியாது என்று சொல்லுகிறவர்களை நீங்கள் நம்பாதீங்க. ஆண்டவரிடத்தில் பற்றுதலோடு இருங்க. மனுஷனுடைய வார்த்தையை கனப்படுத்தாதீங்க. நிச்சயமாய் தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் நன்மை செய்வான். இந்த சாட்சி நான் பதிவிடும் பொழுது ஒருவேளை உங்கள் வாழ்க்கைக்குள்ள இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிக்கிக் கொண்டிருந்தீங்கன்னா தேவன் உங்கள் வாழ்க்கையை மீட்டெடுக்க நான் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறேன்.
இந்த சாட்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவன் தாமே இந்த ஊழியத்தின் மூலம் இன்னும் பெரிய காரியங்களை செய்ய எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த சிறிய ஊழியம் தேசத்தை அசைக்கக்கூடிய தீர்க்க தரிசன ஊழியமாய் தேவன் பயன்படுத்துகிறார். இதுவரை நடத்தினார், இனியும் நடத்துவார் என்ற விசுவாசத்தோட தேவன் தாமே ஆசிர்வதிப்பாராக. God bless you. God bless you.